போன எபிசோட்ல நம்ம ஹீரோவையும் முருகனையும் 20 ஆளுங்க சுத்து போட்டிருந்தாங்க. நம்ம ஹீரோவோ பயந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்க வந்தவங்க முருகனை போட்டுட்டு போயிட்டாங்க. போட்டுட்டுன்னா மர்டரு. அவன் தலையை வெட்டி சாக்கில கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எதனாலனா நம்ம சாமியத்தினுடைய முன்பகை பழையால போட்டதால அந்த தலையை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அண்ணாச்சி வீட்டில் வாசப்படியில் போட்டாங்க. அண்ணாச்சி என்னடா மூட்டைன்னு திறந்து பார்க்க ஒரே ஷாக்கு. நம்ம முருகனோட தலை. ஐயோன்னு அங்க இருக்க லேடிஸ்லாம் கத்த இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. போலீஸுங்க இதை விட்டா சரிபட வராது, இந்த மாசத்துலயே 4 கொலை ஆயிடுச்சு, அதனால பஞ்சாயத்து பண்ணி தீர்த்தாகணும்ட்டு அரசியல்வாதியை கொண்டு வந்து அவங்க 2 பேர்ட்டையும் பஞ்சாயத்து பண்றாங்க. அரசியல்வாதியோ அவன் என்ன சொல்றான்னா, போலீஸ் என்கவுண்டர் லிஸ்ட் கேட்டிருக்காங்க, உங்க பேரையும் சேர்க்கலாமான்னு ரொம்ப அவங்க கத்த அவங்க எதுவும் சொல்லாம இருக்க, அடுத்த முறை இது போல நடந்ததுன்னா என்கவுண்டர்ல உங்க பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அரசியல்வாதி கிளம்புறாங்க. அங்க 2 ரவுடிகளும் எதுவும் பேசாம ஆப்போசிட்ல பார்த்துட்டு சரின்னு அவங்களும் கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மா தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. போயிட்டு பையன் சாப்பிட்டனோ என்னன்னு தெரியலன்ட்டு சாப்பாடு போடவும் பையன் சாப்பிட்டுட்டு யாருன்னா நம்ம லிங்கம் ஹீரோயினியை பார்க்க சர்ச்சுக்கு போறாரு. நம்ம ஹீரோயினியும் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ற முடிக்கிற வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தவும் ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சந்தோஷமாயிட்டா. என்னன்னா, நீ வெளிய வந்தா, நான் 10 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருக்க 10 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்காக போறாங்க. அன்னதானம் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போறாப்புல. அங்க என்னன்னா, அவர் சித்தப்பா ஒரு வக்கீல்ட்ட ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க. எதுக்காகன்னா, என்னுடைய பையனும் லிங்கமும் வேற யாரும் இல்ல. 2 பேரும் ஒண்ணு தான். அதனால இந்த கேஸ்ல இருந்து லிங்கத்த எப்படியாவது விடுவிக்கணும். இதுக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம லிங்கம் அத பார்த்துட்டு எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறான். அந்த வக்கீலோ வெளிய போன பிறகு எல்லாருமா குடும்பமா சாப்பிடுறாங்க. குடும்பமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோவும், திருவும் அவங்க எப்பயும் விளையாடுற கடற்கரைக்கு போறாங்க. அங்க எல்லாருமே கபடி விளையாடுறாங்க. நம்ம திருவும் கபடி விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ மன வருத்தத்தோட அங்க உட்காந்துருக்கான். திரு போய் என்னன்னு கேட்க, இந்த கிரவுண்ட பார்த்தாலே எனக்கு ரத்த கரையும், மார்ட்டினோட முகமும் தான் ஞாபகம் வருது. அதனால விளையாடவே பிடிக்கலன்னு சொல்ல, இது மாரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம லிங்கத்தோட கபடி கோச் வராரு. சரின்னு கோச் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்ப நம்ம கோச், "சரி விடு. போலீஸ் வேலை இல்லன்னா என்ன? நான் உனக்கு நம்ம ரைஸ் மில்ல வேலை வாங்கி தரேன். நீ இங்கேயே வேலைய பார்த்துக்கிட்டு கபடி மேட்சையும் விளையாடுன்னு" சொல்ல திருவுக்கு கோவம் வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லிங்கம் திரும்ப எப்பயும் போல போலீஸ் வேலைக்கு போவான்னு சொல்ல, நம்ம கோச்சும் எதுவும் சொல்லாம, போனா சரி நல்லதுதான்ட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போக நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்கம் ஜெயில்ல இருந்து வந்ததால விசாரணை கைதியா தினமும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் பண்ணணும். சரின்ட்டு அங்க போயிட்டு சைன் போட்டு கிளம்ப, அங்க இருக்க எஸ்ஐ கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. என்னன்னா, "இந்த ஏரியால உன் பேர்ல நல்ல பேர் தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. வேற ஏதோ கேஸ்ல மாட்டுனேன்னா, நீ ஆயுசுக்கும் வெளிய வர முடியாதபடி உன்ன உள்ள போட்டுருவேன்னு." நம்ம லிங்கமும் எதுவும் சொல்லாம வாய மூடிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, போலீஸ் தினம் தினம் நம்ம லிங்கத்த விசாரணைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. லிங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம தினம் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு நைட்டு வராப்புல. இது ஒரு வாரமா நடக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா ஒரு ஏரியாவுக்கு போறாரு. எங்கன்னா, அவரு ஒரு கமிட்டிய வேலை பேசியிருப்பாரு. அந்த கமிட்டிய வாங்குறதுக்கு ரொம்ப நாளா இழுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி லிங்கத்த கூப்பிட்டு போக, அங்க இருக்கவங்கலாம் கொஞ்சம் சலசலப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, எதுக்காக இந்த வாட்டி லிங்கம் வரான்னு சொல்லிட்டு. சரின்னு ஓகே. அத கண்டுக்காம மீட்டிங் நடக்குது. அங்க இருக்கவங்கலாம் என்னன்னு கேட்க, "நீ எப்பதான் விட்டு குடுப்பேன்னு" சித்தப்பா கேட்க, அவன் லிங்கத்த பார்த்துட்டு பயந்துட்டு, "சரி ஓகே. நீங்களே வச்சுக்கோங்க. செட்டில்மெண்ட் எப்ப பண்றீங்கன்னு" கேட்டுட்டு, அந்த மீட்டிங்க முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பின பிறகு அடுத்த நாள் நம்ம லிங்கம் ஒரு ரைஸ் மில்ல போயிட்டு ஒரு பத்திரத்த குடுத்து சைன் வாங்க போறாரு. அங்க இருந்தவன் வந்து அந்த பத்திரத்த கிழிச்சு போட்டுட்டு, "என்ன அடியாள் வச்சுலாம் மிரட்டுறீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணி என் நிலத்த புடுங்க பார்க்குறீங்கன்னு" கத்த, லிங்கத்துக்கு ஒண்ணும் புரியல. சரி இது வேற ஏதோ விஷயமா இருக்கும்னு விட்டுட்டு அங்கருந்து நம்ம பைக்ல கிளம்பி வீட்டுக்கு வராப்புல. வரும்போது லிங்கத்துக்கு ஒரு யோசனை. நம்பள கொலைகாரனா இந்த எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம கொலை பண்ணிட்டோமா? இல்லடா இல்லையா? நம்ம நல்லவனான்ட்டு அவருக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு. எதுத்தாப்புல ஹீரோயினி வரா. சரின்னு இந்த நடந்த விஷயத்தலாம் சொல்ல, ஹீரோயினி வருத்தப்படாத, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாப்புல. திரும்பவும் போலீஸ் விசாரணைக்கு வந்து கூப்பிடுறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. தினம் தினம் இப்படிதான் வந்து நீங்க லிங்கத்த அழிச்சுட்டு போறீங்க. இது சரியில்லன்னு சொல்ல,
விசாரணைன்னா கூப்பிட்டு தான் ஆகணும். வாங்கன்னு சொல்ல நம்ம லிங்கமும் சரின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாப்ல. இந்த விஷயம் திருவுக்கும், அவங்க அப்பாவுக்கும் தெரிய, உடனே அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர்ட்ட அடிக்கடி விசாரணைன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. இது சரியில்ல அப்படின்னு சொல்ல, இல்ல கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரிமாண்ட் வந்தது. அதனால தான். எங்களுக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. நாங்க ஏன் கட்ட பஞ்சாயத்து போய் அடுத்தவங்க நிலத்த வாங்கணும்னு சொல்ல, அங்கருந்து திரும்ப 3 பேரும் வீட்டுக்கு வர கிளம்புறாங்க. லிங்கமும் மனக்குழப்பத்துல இருந்தவன், அவங்க சித்தப்பா கிட்ட என்னைய ஏன் கட்ட பஞ்சாயத்துக்கு அனுப்புறீங்கன்னு சொல்ல, அவனுக்கு ஒண்ணும் புரியல. லிங்கத்த திட்டிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. லிங்கமும், திருவும் ஒண்ணா சரக்கு அடிக்கலான்ட்டு பீச்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்ட்டு. அங்க போயிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் நடக்குது. என்னன்னா, நான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொல்ல, திரு அதெல்லாம் சரியாகும்னு சொல்ல, இது கொஞ்ச நேரம் போக அங்க இருக்க அண்ணாச்சி ஆளுங்க சரக்கு அடிச்சு இத பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. லிங்கத்துக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நாங்க பேசுறத பார்த்து ஏன்டா சிரிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க, "இல்ல தம்பி, நீ ரவுடியாக போறேன்னு சொன்னியே, அத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, லிங்கத்துக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே வாங்க ஒண்ணா சண்டை போட்டு பார்ப்போமான்னு கேட்க, அவங்க 4 பேரும் வர, இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம லிங்கம் ரொம்ப வெறி தலைக்கேறி அங்க இருக்க கத்தி எடுத்து 4 பேரையும் வெட்ட ஆரம்பிச்சுட்டான். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல அவங்க 4 பேர் என்ன பண்ண போறாங்க? நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். புடிச்சிருந்தா இந்த வீடியோவ ஃபாலோ